ப்ரோஸ் நம்ம பசங்களோட குண்டலா டேமில் வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணி கால் வலி வந்தது தான் ப்ரோஸ். போட்டிங் ரியலி செமையாக இருந்தது. கால் வலி மட்டும்தான் ப்ரோஸ் எங்களுக்கு ½ பெடல் பண்ணங்காட்டி வந்துருச்சு. நீங்கள் இந்த வியூவை பாருங்கள், இந்த வியூவை நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த சீனரி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோஸ், அந்தளவு பயங்கரமாக இருக்குது. இந்த ரோடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு விசிட்டிங் பிளேசஸ் ப்ரோஸ். இந்த ரோடு வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மூணார் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணாமல் நீங்கள் போயிடாதீங்க ப்ரோஸ். ப்ரோஸ் உங்களுக்கு இப்போ பயங்கரமான ஒரு வியூ காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு. பக்காவா இருக்கு. ப்ரோஸ் இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டேஷன் போகிற வழி. நம்ம வந்து கீழே மூணாறுலேருந்து மேலே டாப் ஸ்டேஷன் போகிற வழி. லொக்கேஷன் பக்காவாக இருக்குது. அப்படியே வந்து அந்த சன் செட் ஆகிறப்போ அது வந்து அந்த மலையில் விழுகிறப்போ செமையாக தெரியுது வியூ. நீங்கள் மேலே போயிட்டு பார்க்கலாம் வீடியோ எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக எப்படி கவர் ஆகுது, எந்தளவு தெரியுது மூணாறு அப்படின்னு மேலே போயிட்டு மறுபடியும் பார்க்கலாம் நம்ம. ப்ரோஸ் அவ்வளோதான் ப்ரோஸ், நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னா டாப் ஸ்டேஷன் தான் நம்மளோட அடுத்த ஸ்டாப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வட்டவடா போக முடியாது. இந்த ரோட்டில் வந்து வட்டவடாவும் போகலாம். நம்ம போய் லெஃப்ட் எடுத்தோம்னா கீழே நேராக வட்டவடா தான் போகும். பட் அங்கே வந்து 5:30க்கு மேலே செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. ஸோ அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வியூவை நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வரவே இல்லை ப்ரோஸ். செமையாக இருக்குது வியூ. வெயில் அடிக்கிறதுக்கும் ஒர்த்தாக இருக்குது. மழை பெஞ்சிருந்தால் கூட இந்த வியூ இப்படி தெரிஞ்சிருக்காது. அந்த மிஸ்டெல்லாம் வந்து கவர் ஆகிருக்கும். வெயில் அடிக்கிறங்காட்டி வியூ வந்து பக்காவாக இருக்குது ப்ரோஸ். ரசிச்சுக்கிட்டே போகலாம். இந்த ரூட்டு ஒர்த்தான ரூட்டு. கண்டிப்பாக மூணாக வந்தீங்கன்னா இந்த ரூட்டை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லாருமே. ப்ரோஸ் நாங்கள் வந்துட்டோம் டாப் ஸ்டேஷன் வியூக்கு. வியூ ஒர்த்தாக இருக்குது. 20 rupees தான் ப்ரோஸ் ஃப்ரீ எடுத்தாச்சு. இது வந்து தமிழ்நாட்டோட தான் வருது, கேரளாவில் வரல. தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தது தான் இந்த ஏரியா. கீழே கொஞ்சம் லைட்டாக ஒரு 100 மீட்டர் ட்ரக்கிங் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. ட்ரக்கிங்னா பெருசாக இல்லை. இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வியூ பாருங்கள். வியூ மாசாக இருக்குது ப்ரோஸ், செமையாக இருக்குது. ஒர்த்து தான். இந்த 20 rupees வந்து ஒர்த்து தான். எல்லாமே விசிட் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கீழே போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ப்ரோஸ். எவ்வளோ கண்டினியூவாக இருக்குன்னு பாருங்கள் மலைகள் எல்லாமே. இன்னும் கீழே போகிறக்கு வழி இருக்குது ப்ரோஸ். பட் ஆனால் இப்போ வந்து பீப்புள்ஸ் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேறாங்க. என்னன்னு தெரியல, என்ன காரணத்துக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது வரைக்கும் தான் ப்ரோஸ், இதுதான் எண்டு. இதுக்கு மேலே நம்மளால் கீழே போக முடியாது. நீங்கள் வந்து மூணாறுலேருந்து மேலே இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கோசரமே இந்த டாப் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து இந்த வியூவை பார்த்து ரிட்டர்ன் போகலாம் ப்ரோஸ். அந்தளவு பயங்கரமான ஒர்த்தான ஸ்பாட்டு ப்ரோஸ் இது. ப்ரோஸ் டாப் ஸ்டேஷனை பார்த்துட்டு நம்ம ரிட்டன் கீழே இறங்கியாச்சு. பட் ஆனால் ஃபன்னே ப்ரோஸ், இந்த ரோட்டில் நாங்கள் 3 வண்டி தான் கீழே இறங்கிட்டு இருக்கோம். அந்தளவு பயங்கரமான ரூட்டாக இருக்குது ப்ரோஸ். போகிறப்போ ஒன்றும் தெரியல, வர்றப்போ பயங்கரமான இருட்டு, பயங்கர அட்வென்ச்சர். நம்ம பசங்களாம் வந்தால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் ப்ரோஸ். பட் ஆனால் கேர்ஃபுல்லாக வரணும் நம்ம எல்லாருமே, அதுதான் மெயின் ப்ரோஸ் இங்கே. பட் ஆனால் ரியல் அட்வென்ச்சரே நாளைக்கு தான் ப்ரோஸ். நாளைக்கு வர வீடியோ எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு அந்தளவு ஒரு தரமான ஒரு பிளானோட நாங்கள் இருக்கோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ப்ரோஸ். இது மோட்டோ ப்ரோஸ் 07. டாடா, பை பாய்.